கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக அமர்ந்தோமோ அந்த நோக்கத்தின் நன்மையை வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று அது தொடர்பாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நாம கிட்டத்தட்ட இன்னையோட 12 நாள் பயான் முடிஞ்சிருக்கு. இந்த 12 நாள் பயான்ல, இந்த சொற்பொழிவுல என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு செய்தி அப்படின்னு நீங்க கருதக்கூடிய விஷயம் எதுவும் இருக்குதா? அல்லது இந்த பயான் கேட்டதுக்கு அப்புறம், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றை நான் படிச்சதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த செய்தியை நான் அதிகரிச்சுட்டேன் என் வாழ்க்கையில, நன்மை அல்லது இந்த தீமையை நான் குறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? எதுவும் இருக்குதா? ஏன்னா நம்ம ஒரு 12 நாள் பயான் பேசியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட 12 நாள் இல்லை, 12 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா மாற்றம் மட்டும் வரல, முன்னேற்றமும் வரல பெருமளவுக்கு. அப்ப நாம அதனால பேசக்கூடிய எந்த ஒன்றையுமே இது அவருக்கு, நம்ம ஆளுக்கு பெரும்பாலும் ஏதாவது ஒரு தகவல் சொல்லும் போது, பாய் உங்களுக்கு தான், இன்னைக்கு உங்களுக்கு தான் பேசியிருக்காப்புல, இது உங்களுக்கு தான் என்று மற்றவங்களே என்ன செய்யணும்னா சொல்லுவோம். அப்ப எல்லாத்தையுமே தன்னிலையில் வைத்து பார்க்கணும், முன்னிலையிலேயோ படற்கையிலே சொல்லக்கூடாது. இது அவருக்கு, இது உங்களுக்கு, எல்லாம் எனக்கு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இதுல இருந்து நான் என்ன மாற்றிக்கொண்டேன், என்னிடத்தில் என்ன மாற்றத்தை இந்த செய்தி ஏற்படுத்தி என்றுதான் நம்ம ஒவ்வொன்றையும் அணுகணும். நிறைய செய்திகள் நாம சொன்னோம், அதை சொன்ன ஒவ்வொன்றையும் நாம அதை அப்படியே தன் வாழ்க்கையோட உரசி பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகும் போது அழுகுவாங்க என்ற ஒரு செய்தியை நாம பார்த்தோம். தொழுகும் போது அழுகுவாங்க. நாமளும் தொழுகிறோம், நமக்கு ஏன் அழுகு வர மாட்டுது? இந்த கேள்வி யாருக்காவது வந்துச்சா? நாமளும் தொழுகிறோம், ஏன் நமக்கு அழுக வர மாட்டுது? இல்ல நமக்கு அர்த்தம் தெரியாது அதனால அழுக வர மாட்டுது, அப்படியா? அர்த்தம் தெரியாதனால அழுக வரலையா? இல்ல கேட்கிறேன், உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். அர்த்தம் தெரியாதனால அழுக வரல. அப்ப அர்த்தம் தெரிகிறவங்க எல்லாருக்கும் அழுக வருதா? இப்ப அரபு நாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், அப்படிதானே? அப்ப அர்த்தம் தெரிஞ்ச எல்லாரும் அழுகுறாங்களா? இப்ப அரபு நாட்டுல உள்ளவங்க எல்லாரும் குர்ஆன் ஓதும்போது அழுகுறாங்களா? இல்ல, பார்த்திருக்கீங்க, எல்லாரும் அழுகுறாங்களா? அப்ப அர்த்தம் மட்டும்ங்கிறது காரணம் கிடையாது, அர்த்தமும் காரணம், அது முதன்மை காரணம். அதாவது குர்ஆனுக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க அதை உளமாற படிச்சாலே உங்களுக்கு அழுக வரும். இதுக்கு அரபு அர்த்தம் தெரியணும் அர்த்தம் அவசியம் இல்லை, அர்த்தமும் தெரியணும். ஆனாலும் அந்த குர்ஆனுடைய சுவை இருக்கா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் ஏன்ட்ட பேசுறான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்ப அர்த்தம் தெரியல அழுகலன்னு சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அர் ரஹ்மானிர் ரஹீம், அர்த்தம் தெரியுமா தெரியாதா? மாலிகி யௌமித்தீன், இந்த மாலிகி யௌமிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? தீர்ப்பு நாளின் அரசன் இப்படின்னு சொல்லப்படுது, தீர்ப்பு நாளின் அரசன். அப்ப உடனே நம்ம உள்ளத்துல தீர்ப்பு நாளின் அரசனா, அல்லாஹ் மறுமையில தீர்ப்பு நாளின் அரசனா இருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு என்பது கொடூரமா இருக்குமே. நம்மள மாதிரி அல்லாஹ் பாரபட்சம் காட்ட மாட்டான், தெரிஞ்சவன் சொந்தக்காரவன் விட்டுவிட மாட்டான், அல்லது கொஞ்சமா தண்டிக்க மாட்டான், கடுமையா தண்டிப்பான். அப்ப அந்த தீர்ப்பு நாள்ல ஒரு அந்த வாசம் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சானா? ஏற்படுத்தல. அப்ப என்னன்னா, இதை நாம நம்ம உள்ளத்தோட டச் பண்ணி பார்க்கல. பெருமளவுக்கு அர்த்தம் தெரியுங்கிறது அவசியம், ஆனா அர்த்தம் மட்டும்தான்ங்கிறது இல்லை. சில பேருக்கு கிராத்தினுடைய அந்த ராகமே அழுகையை கொடுக்கும். சிலர் ஓதுற விதம்,
அர்த்தமே நமக்கு தெரியாது. நம்மளே சில நேரத்துக்கு அழுகுவோம், ஆனா நமக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா அவர் ஓதுற விதம். சில பேர் அழுகிறத பார்த்தாலே அழுக வந்துடும். சில காரிகள் ஓதிட்டு இருக்கும்போது அழுகுவாங்க, நமக்கு உண்மையிலேயே அது என்னன்னே தெரியாது, ஆனா அவர் ஓதுறதோட நமக்கு அழுக வந்துடும். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அர்த்தம் கண்டிப்பா தெரியணும், அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நாம நம்ம வாழ்க்கையோட அப்படியே ஒட்டி உரசி பார்க்கணும். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றுல நம்ம நிறைய செய்திகள் பார்த்தோம். அழுகை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நன்மைக்கு முந்துவாங்க, பொருளாதாரத்தை வாரி இறைப்பாங்க, ஏதாவது ஒண்ணா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்ப இதை என்ன செய்யணும், நம்ம நம்ம வாழ்க்கையோட ஒட்டி, நம்ம வாழ்க்கையோட உரசி, இதோட நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இப்படி நாம ஒவ்வொன்றையும் அணுகும் போது கண்டிப்பா நமக்கு அது உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா மாற்றத்தை ஏற்படுத்தாது. டெய்லி கேட்போம், இன்னும் இன்னும் பயான் நிறைய கேட்போம், ஆனா ஒண்ணும் செய்யாது. அப்ப இப்படி நாம எந்த ஒரு பயானையும் வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா சொற்பொழிவுங்கிறது சும்மா அந்த பள்ளியிலையும் பண்றாங்க, இந்த பள்ளியிலையும் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோங்கிறதுக்கு இல்ல, வேற வழி இல்லை. சில பேர் போறாங்க, சில பேர் உட்கார்றாங்க. நம்ம உட்கார நாம அதை பயனுள்ளதா ஆக்கணுமா இல்லையா? அப்ப நாம நிறைய பயான்களை கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதை நம்ம வாழ்க்கையோட உரசி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையோட அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு நம்ம முற்படணும். அதுக்கு என்ன செய்யணும், அதை உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த பயான் பண்ணாங்களே, இதுல என்ன நமக்கு படிப்பினை, இதுல நமக்கு என்ன கருத்து, என்ன இதுல என்ன சொல்ல வராங்க, என்ன தகவல் அப்படிங்கறத நாம உட்கார்ந்து தனிமையில பயான் முடிச்சு போனதுக்கு அப்புறம் வீட்டுல அல்லது நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து யோசிக்கும் போதுதான் நமக்கு அது படிப்பையே தரும். ஆனா பெரும்பாலும் என்ன தெரியும், பள்ளியை விட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பேசணும்னு மறந்து போயிடுது. அப்ப இனிமே இது வரைக்கும் விட்டுருங்க. இனிமே நாம் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும், இந்த பயான் இல்ல, எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அதை நம்ம உள்ளத்தோட உரசி நம்ம வாழ்க்கையோட சம்மதப்படுத்தி பார்க்கணும். இது தொடர்பா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா, அதை நான் எப்படி அணைச்சிருக்கிறேன் என்று அதை நாம அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு தான் இந்த உரை. அதை நீங்கள் கருத்துல கொள்ளுங்க என்று சொல்லி